என்னது டிவிக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சியா? அவங்களால அடுத்த எலெக்ஷன்ல போட்டியிட முடியாதா? பாத்திரலாமா? ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற முடியும். அங்கீகரிக்கப்படாத கட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்றதெல்லாம் வததிங்க. எந்த கட்சியா இருந்தாலுமே தேர்தலில் போட்டியிடலாம், எந்த தேர்தலில் வேணாலும் போட்டியிடலாம். தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய ரூல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும் அல்லது 2 எம்எல்ஏவாவது ஜெயிச்சிருக்கணும். இதுவும் இல்லை அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு எம்பியாவது ஜெயிச்சிருக்கணும் அல்லது 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இல்ல இது ரெண்டும் கிடையாது அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 3 சீட்டாவது வின் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 25 சீட்ஸ்க்கு ஒரு எம்பியாவது வின் பண்ணிருக்கணும். இல்ல இது எதுவுமே நடக்கிற அப்படிங்கிற பட்சத்துல தேர்தலில் மொத்த ஓட்டுல 8% ஓட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தேர்தல் ஆணையத்தினால அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிரந்தர சின்னமும் கொடுப்பாங்க. நம்ம டிவிகே கட்சி தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களால எப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அரசியல் பழகுவோம். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது.